இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.12 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ஓர் எண் மற்றும் அதன் தலைகிழி ஆகியவற்றின் வித்தியாசம் 24/5 எனில் அந்த எண்ணை காண்க. மேக்ஸிமம் இந்த பயிற்சி ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி எழுத்தால் தான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இருபடி சமன்பாடாக மாற்றி அதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நமக்கு இப்போ லெட்டரில் கொடுத்துட்டாங்க, எழுத்துக்கள் முறையில் கொடுத்துட்டாவே நீங்கள் நீங்கள் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபார்முலா சூத்திரம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, ஃபார்முலா முறையிலையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை காரணிப்படுத்துக்க மெத்தட்லையும் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை வர்க்கபூர்த்தி முறைப்படியும் நீங்கள் இந்த கணக்கை தீர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அது தேவையான எண், அதோடைய தலைகிழி, இதுக்கான பொது வித்தியாசம் எவ்வளவு, 24/5. அது தேவையான எண் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா அந்த எண்ணை, இது நாமளாக எடுத்துக்கிறது. இப்போது தேவையான எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அடுத்து அதோட தலைகிழி, இப்போ எக்ஸ்ன்னு என்ன வரும், கீழே எதுவுமே இல்லை, ஒன்றுக்கு அர்த்தம். தலைகிழின்னா அப்படி மாற்றி எழுதுவோம், பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும். இப்போது எக்ஸ் இருக்கிறது 1/xன்னு வருமா. இப்போ இந்த எக்ஸோட தலைகிழி 1/x. சரிங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பொது வித்தியாசம் தான் எவ்வளவு, 24/5. இப்போ வித்தியாசம் அப்படின்னா மைனஸ். இப்போ இந்த எக்ஸுக்கும் இந்த 1/xக்கும் இடைப்பட்ட பொது வித்தியாசம் எவ்வளவு, 24/5. சரிங்களா? மைனஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா, கீழே எதுவுமே இல்லை, ஒன்றுக்கு தான் அர்த்தம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே வர மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 × 1 1 /1 × எக்ஸு எக்ஸு ஈக்குவல் 24/5. சரிங்களா? இப்போ இங்கே வகுத்தலுக்கிற இந்த எக்ஸ் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா, அதே போல் இங்கே வகுத்தலுக்கிற 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா. அப்போ மாறும்போது என்னாகும், 5 × எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இந்த எக்ஸு இங்கே வரும்போது 24 × எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? இதுக்கு மீனிங் 24 × எக்ஸு. 5 உள்ளே கொண்டு பெருக்கும் போது 5 × எக்ஸ் ஸ்கொயரு 5x ஸ்கொயர்னு வருமா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 1 5 ஈக்குவல் 24x. இப்போ ப்ளஸ் 24 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 24 வருமா. அப்போது 5x ஸ்கொயரு மைனஸ் 24x மைனஸ் 5, இது ஆர்டராக எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மாறிலி உறுப்பு வரதுக்காக ஆர்டராக எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? ஈக்குவல் எதுவுமே இல்லைன்னா 0. இப்போ இதை நம்ம இருபடி சமன்பாடு முறைக்கு கொண்டு வந்துட்டோமா. இப்போ நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை காரணிப்படுத்தினாலும் சரி, இல்லை வர்க்கபூர்த்தி முறைப்படி பயன்படுத்தினாலும் சரி. இப்போ நான் ஆஸ் யூஷுவல் படி பாருங்கள், நமக்கு காரணிப்படுத்தல் முறையை யூஸ் பண்ணி போடுறேன். இப்போ 5 × 5 5 × 5 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே எனக்கு -24. பெருக்குனா 25 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -24 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 1 × 25, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்போ எனக்கு மைனஸ் 1 × -25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 25 25 -25லேருந்து 1 கழிச்சிட்டா -24. இங்கே என்ன இருக்குது, 5 இருக்கா. அப்போ ரெண்டு பக்கமும் 5ஆல் வகுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். 5 இங்கே ஒரு 5x, இங்கே ஒரு 5x. இது கேன்சல் ஆகாது, ஆனால் இது கேன்சல் ஆகும். 1 5 5 25. அப்போ எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு 5x மேலே ப்ளஸ்ஸா ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1x 1 போட்டலாம் 1 தான், போடலாம்னு 1 தான். அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வரும் -5 ஈக்குவல் 0. இந்த 0 ரெண்டு சமப்படுத்தும் போது 5x + 1 ஈக்குவல் 0, x -5 ஈக்குவல் 0. இந்த +1 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -1 மாறுமா. அப்போ 5x ஈக்குவல் -1. இங்கே பெருக்கல் இருக்கிற 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தெல்லாம் வரும். இப்போ x ஈக்குவல் -1/5, -5 ஈக்குவல் தான் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் +5. சரிங்களா? நமக்கு எக்ஸ் 2 மதிப்பு கிடச்சிருக்கு. இப்போ ஃபைனலாக தீர்வுகள் பார்த்திங்கன்னா என்னது, எக்ஸ் ஈக்குவல்
-1/5 1, 5 1. சரிங்களா? 5ன்றது எண் -1/5 இதுக்கான தலைகீழியாக இருக்கலாம். அப்போ -1, 5, +5. சரிங்களா? இதே நீங்கள் வந்து ஃபார்முலா படி போடுறீங்கன்னீங்கன்னா இப்போ நம்ம இந்த காரணிப்படுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 5 வந்து ஏன்னு எடுத்துக்கணும், -24b -5 வந்து சின்னு நீங்கள் எடுத்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா?